ஏத்தி ஏத்தி தொழுவோமே அன்னையும் புலாவும் துன்னலி பொங்கி பொங்கி வேலும் ஆசிர்வாளியம் கட்டத்துல கொஞ்சம் ஊரை போக்குறவா இருக்கா. இது சின்ன பிள்ளை தானே, பிள்ளைக்கு தெரியாது கட்டு. என்ன நிக்கல அந்த பூட்டை நிக்கல என்ன வீடியோ பார்க்க போல என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஓகே, இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டை நிற்கிறோம். இப்போ நேரம் வந்து 3:30 ஆயிட்டுது, பின்னேரம் ஆயிட்டுது. இப்போ நேற்று இரவு உண்மைக்குமே நல்ல மழை. இரவுன்னு சொல்லலாவது விடியப்புறம்னு தான் நினைக்கிறேன் நான். என்னங்க ஒரு 5:30 என்ன அப்ப என்ன பகல உங்களுக்கு விடியப்புறமா இருக்கு அது விடியதான் அது பச்சை போய் மக்களே 5:30ன்றது விடியப்புறம் தானே. காலையில 5:30க்கு வந்து நல்ல மழை பெய்துச்சுது. அப்ப அப்ப நல்ல மழை பெய்துச்சு. உண்மைக்குமே நல்ல கிளைமேட். ஏன்னா சுற்றியான வெக்க தானே. சும்மா நிறைய நாளுக்கு பிறகு மழையை கண்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு மழை, நல்ல வெள்ளம், நல்ல மழை, நல்ல இடி மின்னல், சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கு வந்து 10 மணிக்கு பிறகுதான் இங்கே வெளிச்சமாகவே இருந்துச்சு, அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு லிதியாக்குட்டி இப்போ லீவு தானே நெசரி வந்து. அப்போ காலையில் எழும்பி தோசையும் சாம்பாரும், என்ன 8 மணிக்கு எழும்பி தோசையும் சாம்பாரும் செய்தது. மாப்பிள்ளாய் இருக்கிறார் என் சாட்சி அலே நான் நந்துக்கு கொலை பண்ண மாட்டேன். வேலை என்ன சொல்லால என்ன சொல்ல யானாவும் நேரியும் வலித்த எல்லாமாவும் நண்டு என்னை பிடிக்கலே மேலே ஒரு ஆத்தி சொல்லிய சொல்லுவோம் சொல்லுவோம் ஆத்தி சொல்லுவோம் அப்படிதான் ஆத்தி சூழி அம்மந்த தோவலை ஏத்தி ஏத்தி தொழுவோமே அன்னையும் புலாவும் துன்னலி செய்வோம் ஆலயம் திருவள்ளு சங்குவம் கேட்டு ஈல் வலுகனவை ஈ வலுவலம்ம உலை விழும்பலம்ம ஊக்கமலு என்னலியா மப்பு அப்னிலொலிய அவ்விய பேச அக்கந்திருக்கே மேலன்னு சொல்லாத ஊற்று தண்ணீல எந்தெண்டு ஆவியே ஜீவனாலியே எனில் பொங்கி பொங்கி வேலும் ஆசிர்வாளியம் அந்த நேசக்கத்தல அவெந்த நேல நேரம்பும் ஊற்று தண்ணீல எந்தெண்டு ஆவியே ஜீவனாலியே எனில் பொங்கி பொங்கி வேலும் ஆசிர்வாளியம் அந்த நேசக்கத்து அவெந்த நேல நேரம்பும் ஊற்று தண்ணீல எந்தெண்டு ஆவியே ஜீவனாலியே எனில் பொங்கி பொங்கி வேலும் ஆசிர்வாளியம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நேசக்கத்தல அவெந்த நேர நேரம்பும் ஆவியானவே ஆவியானவில இப்போ வேலும் இளங்கி வேலும் எங்கள் மத்தியில் பாசமழுக்க நான் பண்குள்ள பாலம் பைய ஆசில தள்ளும் நக்கு ஆசில தள்ளும் வேலை என்ன பார்த்து படிக்க ஒரு என்ன பாட்டு தெரியும் பிள்ளைக்கு? ஆண்டவாள் அலுவலித்தா தள்ளிதார அறியோ அள்ளித்தா பாடி பாடு
சொல்லியாச்சு. இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் மதியம் வந்து சதுயம் கதைச்சிருந்த இந்த மலைக்கு சும்மா மெட்ட வெள்ளிக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்குமென்று அது சொல்லி இருந்துச்சு. அப்போ நான் சரி விருப்பப்படுறேன் சரி எனக்கு வந்து அது உண்மைக்குமே விருப்பமான சாப்பாடு இல்லையா தண்ணியிலே கூட. அப்போ நான் சொன்னேன் சரி வாங்கி இன்றைக்கு வந்து நாங்கள் கட்டத்தொழில் இருக்குத்தானே அதே மாதிரி சம்பல் செய்து இன்றைக்கு நாங்கள் சாப்பிடுவோம்ண்டு. அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து அதே ஒரு வீடியோவாக பதிவு செய்வோம்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் என்ன. அப்போ நேற்று வந்து நாங்கள் வீடியோ போடலேன்னு சொல்லி நேற்று கொஞ்சம் நிறைய இடங்களுக்கு போனபடியே எங்களுக்கு நேரம் போதாமல் போய்விட்டது என்ன. நேற்று வந்து வசந்திட்ட போயிட்டு இருந்தானே அப்போ நேற்றுலாம் அங்கெல்லாம் போய் வந்தால் நேரம் போயிட்டு பதிவு ரத்தம் வந்தது என்ன. என்ன நடந்தது அப்போ ஏஞ்சலுக்கு சரிக்கு விழுந்துட்டுதோ. அப்போ லிதியா தானே பக்கத்தில் இருந்தது யார் அப்போ என்னென்ன ஏஞ்சு விழுந்தது விளையாடி சிரிச்சு விழுந்துட்டுதான் மேஞ்சு கையிடுங்க. யார் விழுத்தினது நீங்களோ இல்ல லிதியா விழுத்தல. அது நேற்று வந்து சுமதிரி அங்க நின்று எல்லாருமே லிதியா நீங்களாம் விழுத்துறீங்கன்னு சொல்லி இவா விழுந்த உடனே இவா பயந்து போட்ட இவாவுக்கு டக்குன்னு ஒரு பயம் வந்துடும் முடிச்சு கொண்டுண்டா. அப்ப அங்க இருக்கிறார்கள் வந்து லிதியா விழுத்துறேன்னு சொல்ல நம்பிட்டேன். லிதியான்னு சொன்னபடியா அவ அப்படி சொல்றேன். அது வந்து விளையாடித்தான் ஏஞ்சல் வந்து கட்டிலேருந்து கீழே விழுந்தோன்னா அதில் இடிச்சு காயம் வந்துடு பல்லு குத்திட்டு அது நேற்று வசந்த உடனே க்ரீம் எல்லாம் மாறி போட்டு அது சுகமாயிட்டுது. அப்போ நேற்று அது ஒரு மாதிரி போட்டுது எங்களுக்கு வந்து நடந்தது. ஆனால் சின்ன பிள்ளைகளானு ஆத்தி ஏஞ்சல் லிதியா அஸ்டின் எல்லாம் சேர்ந்து விளையாடினோடைய அப்படி நடந்துச்சு. ஜிவாங்கன்றது பாரு ஒரு பேரை நான் விட்ட பேர் சொல்லும் வேற யார் தம்பி தம்பி இல்ல தம்பி அந்த இடத்துல இல்லையா. ஓகே அப்ப உள்ளுக்குள்ள சரி ஓகே. அப்ப இன்றைக்கு நாங்கள் வந்து மரவள்ளிங்க கூடுதலாகவே வந்து சரி போய் மழை காலம் என்றாலே உண்மைக்குமே கூடுதலாக வந்து மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்றது தான் கூடுதலான ஒரு மழை காலத்துக்குரிய உணவு தெரியுமா. நாங்கள் எல்லாம் அந்த காலத்துல வந்து கூடுதலா நல்ல மழை பெய்யும். இப்ப இல்லை ரொம்ப 10 சொல்லி மழை பெய்யக்குள்ள வந்து கூடுதலா அந்த நேரங்கள்ல வந்து மழை காலம் என்றாலே நோமெல்லாம் சாப்பாடுகள் வந்து வேலையில் இருக்காது கஷ்டம் தானே. அப்போ பனங்களை மரவள்ளிக்கிழங்கு தான் மலிவா விற்கும் கிலோ 50 ரூபா அப்படி சொல்லி விற்பினோம். அப்போ அந்த கிழங்கு வாங்குறது ஒரு கிலோ 50 ரூபா 40 ரூபான்னு விற்பினோம் வாங்கி அவிச்சு சாப்பிட்றது. நாங்கள் அந்த நேரம் வீட்டை நிறையமே வச்சிருந்தாங்க. அப்போ அந்த நாட்களில் வந்து மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு சம்பல் போட்டு மதியத்திலேயோ சாப்பிடுவோம். அதுதான் அந்த காலத்தில் மழை நாட்களில் வந்து உணவு என்ன இன்னைக்கு நல்லா இருக்குமே நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு சுட சுட சாப்பிடுவோம். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு சம்பல் செய்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே பாரு உங்கள் அப்பா வாங்கி அந்த மரவள்ளிக்கிழங்கு நல்ல கிழங்கு உண்மைக்குமே நல்ல வெள்ளை கலரில் கருப்பு தோல் இது டக்கண்டு உரியும் பாருங்க. நல்ல கிழங்குன்னு சொன்னால் அந்த தோல் வந்து டக்கண்டு உரியுமே நல்லதியா கத்திதான் அம்மா விட்டுறேன். இங்கே இப்படி ஒரு கோடு ஒன்று போடணுமே நல்லதியா போட்டாச்சுங்க பார்த்தீங்களா நல்ல கிழங்கா பார்த்தீங்களா உரியுது. எவ்வளவு ஏன்னு விலை கூட வேற இருக்குது அந்த சீசன் வேற இல்லையா இன்னும். முந்தைய கதையை விடுங்க. இப்போ நார்மலா 100 ரூபா வேறுமன்னு வச்சுருந்தேன். இது 180 ரூபா பரவாயில்ல. இன்றைக்கு எங்களை விட்ட இரவு உணவு இதுதான். இது நல்ல கிழங்கு மந்திய சந்தையில வாங்கினேன். இல்ல அப்பா கதை சாப்பிடல அப்படித்தான் நம்ம பிள்ளை சாப்பிடலாமா கொஞ்சம் விடுங்க அம்மாவுக்கு நடந்து போட்டு சரி அது தருவணும் எல்லாம் சேர்த்து தான் இப்போ அவிக்க போறேன். எல்லாம் சேர்த்து அவிச்சுட்டு தொட்டு சாப்பிடுவோம் நாங்கள் சம்பல் தொட்டு சாப்பிடுவோம். முந்தி வந்து செத்துல ஊற வச்சு போட்டு வெங்காயம் உப்பெல்லாம் போட்டு மிக்சியில் ஆட்டிக்கிறேன். அப்படி ஊறப்ப எங்களுக்கு வேண்டாமே பச்சை மிளகா சம்பல் பார்த்தீங்களா பிள்ளை சொல்லுங்க. அதுக்கப்புறமே எல்லாம் வெட்டி கழுவிட்டு நாங்கள் அவிக்கல பார்ப்போம்.
கட் பண்ண சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்து கிழங்கெல்லாம் வந்து உரிச்சாச்சு. நீ வடிவெல்லாம் கழுவி அவிச்சு போட்டு நாங்கள் ஓகே. ஆனால் இந்த கிழங்கு வந்து நல்ல கிழங்கு தான். ஆனால் நிறைய நாள் ஆகிட்டு போல மண்ணுக்குள்ளே தாட்டிருக்கேன். பரவாயில்ல. என்னம்மா குத்துவேன் குத்தா. ஆனால் கிழங்கு பார்க்க நல்லா இருக்குது. நிறைய நாள் ஆயிடுச்சு கிழங்கு அவிச்சு சாப்பிட்டு. ஓகே இதுதான் வந்து கழுவி. இதெல்லாம் வந்து நாங்கள் கழுவிட்டு அவிக்க போகின்றோம். உப்பும் சொட்டு மஞ்சளும் போடுவோம். அப்பா தெரியும் என்னடா அவிக்கிறேன்னு. அப்பா தெரியும். அப்பாவுக்கு கதைக்க சாப்பிடுவோம் தெரியும். சரி ஓகே வாங்க நாங்கள் அடுத்த சம்பல் செய்கிறத பார்ப்போம். சம்பலுக்கு வந்து வெங்காயம் உரிக்கிறோமா. இது வந்து நாங்கள் கட்டத்தூளும் சின்ன வெங்காயமும் சொட்டு உப்பும் தேசி புளியும் போட்டு மிக்சியில் அடிச்சு விட்டா சரி சம்பல். அப்படிதான் சாப்பிடுறது. முழு செத்தலும் உப்பும் தேசி புளியும் வெங்காயம் போட்டு அடிச்சு விட்டா சம்பல். நான் செத்தல் போட்டு அடிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ லிதியாவும் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். செத்தல் வந்து உரைப்பாக இருக்கும். கட்டத்துலன்னா கொஞ்சம் உரைப்புக்குறவா இருக்கும். அப்போ ஏன் சிரிக்கிறீங்கள்? நீங்கள் அப்பா சிரிச்சு கொண்டே இருக்கிறார். என்ன நீங்களே என்ன செய்கிறீங்க? இப்படி வெட்டுரு இல்லைங்க. நம்ம ஒரு பட்டி காட்டுஞ்சு இப்படி வெட்டுவோம். இதே சின்ன பிள்ளை தானே என்ன பிள்ளைக்கு தெரியாது வெட்ட. பிள்ளை இப்படி பார்த்து செய்யுது நம்ம அம்மாவுக்கு என்னடா. அதுக்காக வெங்காயம் எங்களுக்கு வந்து சந்தை இப்போ வந்து மந்தியக்கே போக தேவையில்லை. எங்களோட வீட்டுக்கு முன்னாலே இப்போ நல்ல மிரக்கறியல் கடையல் எல்லாம் இருக்கு. நாங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். தியாக்கு வந்து தடிமனுக்கு நல்ல ஒரு சாப்பாடு இது தெரியுமா. மரவள்ளிக்கிழங்கும் சம்பலும் தடிமனுக்கு சூப்பர். நான் இன்றைக்கு வந்து மதியம் சாப்பிடவே இல்லை இன்னும். என்னங்க கிழங்கு தான் சாப்பிட போகிறேன். சரி தாங்க நாங்கள் சம்பல் இறைப்போம். வாங்க வாங்க மக்களே வாங்க பாப்பம் ஓடியாங்க. நாங்கள் விரும்பி கேட்டால் சதியன் கிழங்க சாப்பிட போகிறேன். இது வந்து நல்லா அவியும் நல்லா கிழங்கு நல்லா அவிச்சு தோச்சு சும்மா வேற லெவல். தம்பி தான் சாப்பிட்டு சொல்லணும் அக்கா செய்த சாப்பாடு எப்படி இருக்கான்னு. ஓ வடிவா இருக்கா எப்படி இருக்கலாங்க. இன்னைக்கு வந்து பீட்ரூட் வெள்ளைக்கறி கீரை வெள்ளைக்கறி பூசணிக்காய் பொரிச்சு குழம்பு இப்படியாக சொல்லி நாங்கள் முடிஞ்சோன்றது வேகமாக போய் கொண்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு நிமிஷத்துக்கு 3 தூள் போய் கொண்டு என்ன மாதிரி நான் சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடாரு. ஆனா இப்ப நேரம் வந்து 5 மணி. நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் சாப்பிடுவோம். அன்பா இருக்கு சாப்பிடுங்க. ஒரு அன்பா சாப்பிடுவோம். அன்பு காணும் மக்களே வந்து சாப்பிடும் கூடாது. மக்களே இருக்கா இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு 4 கிழங்கு சாப்பிடுற மனுஷன் கிழங்கு விருப்பம் தம்பி சூமனி வாய்க்கு வச்சு சாப்பிடுறது. கிழங்கு ஒரு நாள் அவிஞ்சிட்டுதான் சூப்பரா மனுஷன் கைக்கு மோதிரம் போடும் களியா போட்டு சந்தோஷம். இந்த வருஷம் இந்த மனுஷன் மோதிரம் போட தெரியல போல கிழங்கு எப்படி அவிச்சு சாப்பிடுறது. காலம் ஒரு சாம்பார் உண்டு தோசையோட பயத்தோட விட்டுருக்கோம். நான் சாப்பாடு சாப்பிடவே முடிஞ்சு ஒரு 6 இது இருந்தது.
அது எந்த நேரத்துலலாம் கோல் வருது பரவாயில்ல. சுட சுட சாப்பிட்டதா நல்லா புற சொல்ல போறேன் வயிறு ரம்பினாத்தான் குறை கூறாதீங்கள் சாப்பாட்டை. நீங்களாம் அது உங்களை தான் சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன். அளவுக்கு உங்களை தான் தொப்பாங்க. சுட சுட கொண்டு இருந்தேன். சதியன் விரும்பி கேட்ட சதியன் மதிய மாலை புழுப்புளி முடிச்சிட்டு போல வீட்டை என்ன ஓகே. இப்ப வந்து மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் அவிச்சு சாப்பிட்டாச்சு. என்ன இன்னொரு செஞ்சு பண்றாங்களா இல்ல அதான் பிரச்சனை. நான் தெரியாம அவிச்சு கொண்டு வந்துட்டு பெருசா பிடிக்கல. சதியனும் வந்து வீட்டை வடிவா சாப்பிட்டு வந்துட்டாரு. அதனால சொல்றாரு என்னண்டா மழை பெய்தாத்தான் அது சாப்பிட நல்லா இருக்குமா. இப்ப மழை வந்து விட்டுட்டு இல்லோ எனக்கு அது பிடிக்கலையாமா. இவருக்கு வந்து நோம்பலாவே அது சரிப்பட்டு வராது. இப்போ நாங்கள் வடிவாக சாப்பிட்டேன். எனக்கு பிடிக்கும் மரவள்ளிக்கிழங்கு சம்பளும். அப்போ நாங்கள் இனி வந்து நம்ம வீட்டை போகிறோமே இல்லையா அப்படி வேற முடிஞ்சு என்னுடைய வேலை முடிச்சு நீ அடுத்த கட்டம் இரவு சாப்பாடு செய்யணும். இப்போ நான் வீட்டை போகிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க என்ன சொல்லலாம். சாப்பிடல நல்லா இருந்தேன் அந்த மரவள்ளிக்கிழங்கு நான் சாப்பிட்டு மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு போட்டு ஒரு சம்பல் செய்யறது இதுல என்ன குறையுது. ஈஸியான அது வந்து விரும்பி சாப்பிட முடியாதுல அதான் இருக்கணும். அதான் உங்களுக்கு போயிட்டு அது விரும்பி நான் அப்போ சொன்னேன் கிழங்கு போய் வேண்டைக்குள்ள சந்தையில போய் வேண்டைக்கு 1/4 கிலோ கிழங்குன்றது 1/2 கிலோ தான். ஒரு கிழங்கு தான் வருது. அந்த ஒரு கிழங்கு தூக்கி போட்டு 1/2 கிலோ எடுத்து நீ போட்டால் வச்சு 2 நல்லா வெட்டி கழிக்க எல்லாம் குறைஞ்சி போடும் தானே. சாப்பிடணும் போல அப்படியே சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் அந்த ஆசை வந்து கூட ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரணும். வரக்கூடாது வரையில நீங்க சொல்ல போறீங்க. மழை என்ன வெளியே மழை காலம் மாதிரி வெளிச்சு அன்னைப்பா இன்றைக்கு தான் இவ்வளோ காலம் வெயில இருந்து இன்றைக்கு கொஞ்சம் மழை பெய்யுது. இரவுல மழை பெய்யும். சரி இன்னைக்குமே இந்த நாள் இப்படியே போயிட்டு இன்னும் போறதுக்கு வரத்தா இருந்தாங்க. எங்களோட வீட்டை வந்திருந்த கெஸ்ட் ஆக வந்திருந்தது. கெஸ்ட் அப்போ வந்ததால கலைச்சுக்கோங்க. பரவாயில்ல சரியா நேரத்தான் வந்திருக்கோமே. பட் அது போயிடும் கடையிலே வேலை செய்யலாம். எனக்கு விரியாபட்டி வந்திருந்தா வெகு கஷ்டம் வேலை செய்யறது. எனக்கு வேலை வந்திருந்தா கஷ்டம். வெளியோடு கஷ்டம் வேலை செய்யறாங்க கஷ்டம். எனக்கு வந்து ஆளோட இருந்தோம் இவியண்டோடு பிரச்சனை அளவா பாபா வேண்டங்க அப்ப வாண்ட வராது. லிதியா மதிக்கு லிதியா மேல் மணிக்கால லிதியா வராத கோடி கொண்டு போப்ப அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க வீட்டை சாப்பிட வந்து தித்திரி அப்படியே நான் உங்களோட சாப்பாடுடைய கைவண்ணத்தால் தேவை போயிட்டு அப்புறம் உங்களுக்காக நல்ல சொல்ல விடுங்க. இந்த ஆட்காட்டிகள் இதுதான் போடும். இந்த இதெல்லாம் சாப்பாடுகள் வந்து நல்ல சந்தோஷம். இந்த விரலுக்கு எப்ப போட போறீங்க பாப்போம். சும்மா சொல்லக்கூடாது வீடியோ இருக்கா சாப்பாடு நல்லதா சமைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். மதியம் சாப்பிட மதியம் சொல்லி போட்டாரு. எனக்கு தெரியுமோ எனக்கு மோதல் போறோம் அப்படி சந்தோஷம். என்ன திடீர்னு அப்படி இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்படி ஒரு வார்த்தையை கதைக்கிட்டாரு. சந்தோஷம். முதலமோடு போட்டா சரிதான். உங்களுக்கு வந்து பவுடர் போட்டதான் சந்தோஷப்படுவேன். நானும் வள்ளியா வள்ளி போட்டதுனால நீங்க ஆசைப்பட மாட்டேன். ஒண்ணு இல்ல வள்ளி வெளியில வந்து ஆம்பளை ஆசைப்படுறது. சரி ஓகே புரியாது. சரி அப்ப நீங்க வேலையை செய்யுங்க. லேட் ஆயிட்டு கடைக்கு கடை மதியம் வேலை செய்யணும். முடிச்சு கொள்ளுவோம். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு காணொலியோட சந்திப்போம். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை யாராவது புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.